வருஷத்தில் முக்கால்வாசி நாளும் வெயில் மட்டுமே அடிச்சிட்டு இருக்க நம்ம இந்தியாவில் கூட நம்ம இந்தியன்ஸ்க்கும் கூட விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது. ஏன் இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சியை சரி பண்ண நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், அது ஏன் வருது, வராமல் தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், வாங்க பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம விட்டமின் டி நம்ம உடம்புல எப்படி உருவாகுது, அது நம்ம உடம்புல என்னெல்லாம் வேலை செய்யுது, இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி வரத்துக்கு என்னெல்லாம் காரணங்கள், அது வந்தால் நம்ம எப்படி சரி செய்கிறது, இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த விட்டமின் டி இஸ் நாட் ஜஸ்ட் விட்டமின், இது ஒரு ஹார்மோன்ஸ் மாதிரி நம்ம உடம்புலேயே உருவாக்கப்படுற ஒரு விஷயம். இந்த விட்டமின் டி சன்லைட்லேருந்து நமக்கு நேரடியாக விட்டமின் டியாக கிடச்சிடுறது கிடையாது. சன்லைட் நம்ம மேலே படும்போது, மெயின்லி நம்ம ஸ்கின்ல டைரெக்டாக சன்லைட் படும்போது நம்ம ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு வகையான கொலஸ்ட்ரால் 7-டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கொலஸ்ட்ரால் டெரிவேட்டிவ் மேலே இந்த சன்லைட் படும்போது அது கோலிகால்சிஃபெரால், அதாவது விட்டமின் D3 மாறும். இந்த விட்டமின் D3 பிளட் ஸ்ட்ரீம் மூலமாக லிவருக்கு போகும். லிவரில் இது 25 ஹைட்ராக்சி விட்டமின் டி, அதாவது கால்சிடயாலாக கன்வெர்ட் ஆகுது. இதுதான் ஸ்டோரேஜ் ஃபார்ம். நம்ம யூஸ்வலாக பிளட் ஸ்ட்ரீமில் இருந்து நம்ம செக் பண்ணி நமக்கு விட்டமின் டி எவ்வளோ இருக்குது நம்ம பிளட் டெஸ்ட்டில் பார்க்குறது இதுதான் வந்து ஸ்டோரேஜ் ஃபார்ம். நம்ம இதை தான் மெஷர் பண்ணி விட்டமின் டி நமக்கு டிஃபிஷியண்ட்டாக இருக்கா நார்மலாக இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். லிவர்லேருந்து இந்த விட்டமின் டி, அதாவது கால்சிடயால், கிட்னிஸ்க்கு போய் கிட்னிஸில் டைஹைட்ராக்சி விட்டமின் டி, அதாவது கால்சிட்ரயாலாக கன்வெர்ட் ஆகுது. இதுதான் ஆக்டிவ் ஃபார்ம். இந்த விட்டமின் டி ஆக்டிவ் ஆகிறது கிட்னிஸில். இந்த கிட்னிஸில் இது ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும்போது கிட்னிஸில் தேவையில்லாத கால்சியம் எலிமினேட் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ கால்சியம் நமக்கு பாடியில் நல்லா ஸ்டோர் ஆக நமக்கு போன் ஹெல்த்து நல்லாயிருக்கும். இதனால தான் நமக்கு ஸ்கின்ல சில இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, லிவரில் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்லை கிட்னிஸ்லேயே ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு விட்டமின் டி டிஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விட்டமின் டியை பொறுத்த வரைக்கும் நார்மலி 30 to 50 mg/dl நம்ம பிளட்டில் இருக்கணும். இன்கேஸ் இதிலேருந்து கம்மியாக போனால் தான், அதாவது லெஸ் தென் 20 mg இருக்கும்போது தான் நமக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். விட்டமின் டியோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் அப்சார்ப்ஷன் தான். கால்சியம் அப்சார்ப்ஷனை இதை ரெகுலேட் பண்ணுறதுனால தான் நம்ம போன் ஹெல்த்துக்கு கண்டிப்பாக விட்டமின் டி ஒரு முக்கியமான ஒரு விட்டமினாக நம்ம பார்க்குறோம். இந்த விட்டமின் டி போனை ஸ்ட்ராங்காக வச்சுக்கும், அதோட மசிலையும் ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணும், இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், அதோட நம்ம மூடையும் ரெகுலேட் பண்ணும். சரி, இந்த விட்டமின் டியோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம் பார்த்தோம், இது எப்படி உருவாகுது நம்ம பாடியிலங்கிறதையும் பார்த்தோம். நம்ம இந்தியாவில் விட்டமின் டி டிஃபிஷியன்சி காமனாக இருக்கிறது எப்படி? ஏன்னா நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா நாளுமே வெயில் இருந்துக்கிட்டே இருக்குது. வெயில் இல்லாத, அதாவது சன்லைட் படாத பல கண்ட்ரீஸ்லேயே வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சி அங்கே இருந்தால் ஓகே, அது காமனான விஷயம், அவங்களே ஃபுட்டில் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. பட் நம்ம இந்தியன்ஸ் நம்ம இவ்வளோ சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகியும் நமக்கு ஏன் விட்டமின் டி இல்லாமல் போகுது? ஆக்சுவலி நம்ம இவ்வளோ சன்லைட் இருக்கிற கண்ட்ரியில் இருக்கிறதுனால நமக்கு டிஃபிஷியன்சியே வராதுன்றது தான் நிறைய பேரோட தாட். இருந்தும் நமக்கு ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி நம்மளில் பாதி பேர் வெயிலில் போனாலே வெயில் நம்ம மேலேயே படாத மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போகிறது, கொடை பிடிச்சிட்டு போகிறது, ஃபுல் க்ளோத்திங், அதாவது கை கூட தெரியாத அளவுக்கு க்ளவுஸ் போட்டுட்டு கண்ணு மட்டும் தெரிகிற அளவுக்கு கவர் பண்ணிவிட்டு ஹெல்மெட் போட்டுட்டு வண்டியில் போகிறது. தென் வீட்டுக்குள்ளேயும் ஏசி, வீட்டை விட்டு வெளியே போனால் நம்ம வெஹிக்கிள்லேயோ நம்ம கார்லேயோ பஸ்லேயோ எதில் போனாலும் ஏசிலேயே, அதாவது ஃபுல் க்ளோஸ்டாக சன்லைட் நம்ம மேலே பற்றவே கூடாதுன்னு நம்ம லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறதுனால தான் நமக்கு இப்போது விட்டமின் டி டிஃபிஷியன்சி ரொம்ப காமனாக ஆகிட்டு வருது. மெயின்லி இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலேயே வேலை பார்க்குறவங்களுக்கு வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுது. ஏதோ 1-2 நாள் வெளியே போனாலும் நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போயிடுறது. இதனாலேயே நமக்கு மெயினாக விட்டமின் டி டிஃபிஷியன்ட் ஆகிட்டே வருது. ரீசெண்டாக லாஸ்ட் 4 to 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா விட்டமின் டி டிஃபிஷியன்சி அந்த ரிப்போர்ட்ஸோட வர பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வெறும் 4 or 5 mg/ml இவ்வளோ கம்மியாக விட்டமின் டியோடலாம் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு எல்லாமே காரணம் இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல் தான். இது இல்லாமல் ரொம்ப புவர் டயட் எடுத்துக்கிறதுனாலையும் ரொம்ப ஏஜ்டான பர்சனுக்கும் விட்டமின் டி டிஃபிஷியன்சி வரதுக்கான ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குது. மொத்தத்தில் இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சிக்கு நம்ம மாடர்ன் லைஃப் ஸ்டைல் தான் மெயின் ரீசனாக இருக்குது. வெயில் நம்ம மேலே படுறதுக்கான வாய்ப்பே நம்ம கொடுக்காமல் இருக்கிறதுனால தான் இது டிஃபிஷியன்சி மெயின்லி வருது. ஏன்னா இது உருவாகணும்னாலே நம்ம மேலே சன்லைட் பட தான் செய்யணும். இதனால தான் இது சன்ஷைன் விட்டமின்னு நம்ம சொல்கிறோம். விட்டமின் டி டிஃபிஷியன்சியோட ஏர்லி சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே டயர்டாக இருக்கிறது, பாடி பெயின், எப்போவுமே இந்த பாடி பெயின் இருந்துக்கிட்டே இருக்கிறது, எல்லா ஜாயின்ஸ்லேயும் பெயின் இருக்குன்னே சொல்லிட்டு இருப்பாங்க.
குறிப்பாக போனி பெயின்ஸ், இந்த போன்ஸ் எல்லாமே வலிக்குது, ஜாயின்ஸ் எல்லாமே வலிக்குதுங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. தென் போன் சம்மந்தமான சிம்டம்ஸ் போக மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், இம்யூனிட்டியும் குறைஞ்சிட்டு போகிறதுனால ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபெக்ஷன்ஸும் வரலாம். இதோட எக்ஸ்ட்ரீம் அதாவது சிவியர் சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் மசில் பெயின், தென் ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது நம்ம போன் டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரதுனால, கால்சியம் டெபாசிஷன் சரியாக நடக்காததுனால நம்ம போன் டென்சிட்டி குறைஞ்சிட்டு வரதுனால ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சும்மா ஜஸ்ட் உட்காந்து எந்திரிக்கும் போதே ஃப்ராக்சர் ஆகிடுறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ லாங் டேர்மாக கண்டினியூஸாக நமக்கு வீக்னஸ், டயர்ட்னஸ், எக்ஸ்ட்ரீம் வீக்னஸ் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும்போது இதை ஜஸ்ட் வீக்னஸ் இக்னோர் பண்ணாமல் விட்டமின் டி எவ்வளோ இருக்குன்றதை நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வெயிலுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகணும். அப்படியே நம்ம வெளியே போனாலும் பாடி ஃபுல்லாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு போகிறது. இந்த சன்ஸ்க்ரீன் நம்ம அப்ளை பண்ணுறதுனாலையும் விட்டமின் டி, அதாவது நம்ம யூவி ரேஸை நம்ம ஸ்கின்னை அப்சர்வ் பண்ணுறதை அது ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ மார்னிங் ஒரு 10லேருந்து 3 மணிக்குள்ளேனா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். மெயின்லி சன்ஸ்க்ரீன்லாம் அப்ளை பண்ணிக்காமல், இல்லை நம்ம அதுக்கு முன்னாடி அந்த ஏர்லி மார்னிங்கில் அந்த 7 to 10 அந்த மிதமான வெயிலில் நம்ம போகிறதா இருந்தால் குறைஞ்சது அரை மணி நேரமாவது நம்ம வெயிலில் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகணும், இந்த சன்ஷைனுக்கு எக்ஸ்போஸ் ஆகணும். இது இல்லாமல் டயட்லன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக தான் நமக்கு விட்டமின் டி கிடைக்கும். மெயின்லி மீன்கள், இந்த மத்தி, சாலை, இந்த மாதிரி மீன் வகைகள், அப்புறம் முட்டையோட மஞ்சை கரு, அது இல்லைன்னா மஷ்ரூம், இந்த மாதிரி லிமிட்டடாக தான் நமக்கு டயட் மூலமாக நமக்கு விட்டமின் டி கிடைக்குது. ஸோ மெயின் சோர்ஸ் சன்லைட் மட்டும்தான். இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி நமக்கு வராமல் தடுக்கணுன்னாலும் நம்ம பண்ண வேண்டியது சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆக வேண்டியது மட்டும்தான். இப்போது இருக்கிற காலகட்டத்தில் சின்ன குழந்தைகளை கூட வெளியே சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி ஓடி விளையாட விடுறது இல்லை. பேரண்ட்ஸ் அதுக்கு அலோவ் பண்ணுறது இல்லை. எப்போவுமே வீட்டிலே வச்சு பசங்களோட ரொட்டீனே இப்போ வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஒன்று டியூஷன் போகிறது, அப்புறம் வீட்டில் வந்து அந்த கேப் கிடைக்கும்போது மொபைல்லையோ இல்லை ஃபோன்லேயோ கேம் விளையாடுறதோ இல்லை அதில் வீடியோஸ் பார்க்குறது, இப்படி தான் அவங்க ரொட்டீன் போயிட்டுருக்கு. குழந்தைகளை வெயிலில் ஓடி ஆடி விளையாடுறதுக்கு பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணணும். பெரியவங்களும் அதே மாதிரி தான். நம்ம இப்போ விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது, இல்லை வராமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வெயிலில் போய் சும்மா நிற்கணும்னு அவசியம் இல்லை. வெயிலில் நீங்கள் கொஞ்சம் நேரம் விளையாடலாம், இல்லை ஏதாவது கார்டனிங் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டே நம்ம வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆனாலே போதும். வெறும் டைம் வேஸ்ட் பண்ணி வெயிலில் போய் நான் எப்படி நிற்கிறது அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. வெயிலில் உட்காந்துட்டோ நின்றுட்டோ உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். எனிவே த மெயின் எய்ம் இஸ் எக்ஸ்போசிங் யுவர் ஸ்கின் டு சன்லைட், அவ்வளோதான். ஸோ நீங்கள் எந்த வகையாக பண்ணாலும் பரவாயில்ல. நிறைய பேர் வண்டியிலலாம் 2 வீலர்ஸில் போகும்போது கூட சன்லைட் பற்றவே கூடாதுங்கிற மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அந்த கண்ணுக்கும் கண்ணாடி போட்டுட்டு கையில் க்ளவுஸு ஃபுல் கவரிங்கோடு வெளியே போவாங்க. சன்லைட் கொஞ்சம் கூட நம்ம மேலே படாது. இப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு டெஃபிஷியன்சி வரதான் செய்யும். இன்னும் சில வீடியோஸில் பார்த்துருக்கேன், சன்லைட்க்கு எக்ஸ்போஸ் ஆக போகிறோன்றதுக்காக அதுக்கு முன்னாடியே சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு போய் நிற்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கின் போர்ஸ் எல்லாம் நம்மளே சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் சன்லைட் நம்ம பாடியில் அப்சார்வ் ஆகாது. நமக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சியை சரி பண்ண முடியாது. இன்னும் சில வீடியோஸ் நான் பார்த்தேன், சன்லைட்டில் சில ஃபுட் ஐட்டம்ஸை, இப்போ உப்பு, அப்புறம் வேறு தண்ணி, இதெல்லாம் நம்ம சன்லைட்டில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு சன்லைட்டில் ரொம்ப நேரம் வச்சு அதை அப்சார்வ் பண்ணிக்கும், அதுக்கப்புறம் நம்ம அதை சாப்பிட்டா நமக்கு இந்த டெஃபிஷியன்சி வராது அப்படின்னு சில மித்தும் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. நம்ம மேலே, நம்ம ஸ்கின் மேலே சன்லைட் பட்டால் மட்டும்தான் நமக்கு இந்த சன்ஷைன் விட்டமின், அதாவது விட்டமின் டி கிடைக்கும். வேறு எந்த வகையிலையும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது, இதனால் சிம்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துருச்சு அப்படின்னாலும் இதை சரி செய்கிறதுக்கான சிறந்த மருந்துகள் ஹோமியோபதி மருத்துவ முறையில் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி ஹோமியோ மெடிசனில் சப்ளிமெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. நாங்கள் உங்களுக்கு தரப்போகிற மருந்து உங்களுக்கு விட்டமின் டியை எந்த டெஃபிஷியன்சியாக இருந்தாலும் சரி உங்கள் டெஃபிஷியன்சிஸை சரி பண்ணுறதுக்கு, அதாவது உங்கள் பாடியோட அப்சார்ப்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இது மூலமாக உங்கள் டெஃபிஷியன்சிலேருந்து நீங்கள் நிரந்தரமாக வெளியே வரலாம். ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, விட்டமின் டி டெஃபிஷியன்சி வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கோங்க. பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.